தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கிருபை மகா ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த அருமையான மாலை வேளையில உம்முடைய பாதத்துல ஆண்டவரை ஒரு சிறு கூட்டமாக இங்கே கூடி ஆண்டவரை உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாக உற்சாகமாக வந்திருக்கிற உம்முடைய மக்களை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. அவரவருடைய தேவைகளுக்கு ஏற்ப ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அவர்களை தைரியப்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும், கண்ணீருக்கு ஆண்டவரே பதில் உண்டு என்பதை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தி நீர் அவர்களை பராமரித்து ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். உட்காருங்கம்மா, உட்காருங்க. வாங்கம்மா, வாங்க. இப்படி வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லாமல் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்லேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் தோற்றம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் தோற்றம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காம் ஆயுள் முழுதும் தோற்றம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காம் ஆயுள் முழுதும் தோற்றம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன்,
நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இங்கே அப்பா பெரிய ஐயன் பாளையத்துல ஆண்டவரே ஒரு சிறு கூட்டமாக ஆண்டவரை நாங்கள் கூடி உம்முடைய வார்த்தையை கேட்கவும் உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஒரு சிறு கூட்டமாக இங்கே கூடி வந்திருக்கிறோம். இன்னும் பலரை ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு உள்ளங்களிலே நேர் ஆண்டவரே இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. வல்லமையை தாரும், உம்முடைய மகிமையை எங்களுக்கு, வெளிச்சத்தை எங்களுக்கு கிருபையாய் கட்டளையிட்டு உம்மை சார்ந்து வாழக்கூடிய அந்த நல்ல கிருபைகளை எங்களுக்கு போதித்தருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதல்களையும் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பழுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக, மகிழ்ச்சியுள்ள மக்களாக, சமாதானம் பெற்று வாழக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அருளி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஆண்டவரிடத்துல மன்றாடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் அப்படியே செய்து உங்கள் வாழ்க்கையில அவர் இடைப்படுவாராக. ஆமென். சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 19வது வசனம். எரேமியா பக்கம் 918. வாசிமா 19. இந்த பக்கம் இந்த இங்க. யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரனுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. அல்லேலூயா. பாத்தீங்களா, ஆண்டவர் இன்னைக்கு இங்க வந்துதான் எடுத்தேன் நானு. என்ன ஆண்டவரே உம்முடைய மக்களோடு பேச போறீங்க அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். அவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப, விருப்பங்களுக்கு ஏற்ப ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய கண்கள் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் நோக்கமாயிருக்கிறது. சரி, நான் இப்ப செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஏன்னா பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் படிக்கிற பிள்ளைங்க. நீ என்னம்மா படிக்கிற? 8th போற, நீ 7th போற. ரைட். இவங்கெல்லாம் 7th இல்லையா? எல்லாம் நான் பார்த்தேன் கொஞ்சம் முன்னாடி. எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. சூரியன் எதற்காக படைக்கப்பட்டது? உங்களுக்கு தெரியல, நீ 10th இல்லம்மா போப்பர். சூரியன் எதுக்காக இருக்கு? வெளிச்சத்துக்காக. என்னம்மா? வெளிச்சத்துக்காக. எல்லாருக்கும் தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கு ரைட். வெளிச்சத்துக்காக. சரி, வாசிங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம்
3, 4 வசனங்களை வாசிங்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது. வாசிமா. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு வாசிமா. இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகிய முதலாம் நாள் ஆயிற்று. ஆமா, ரைட்டா? சரி, இப்ப என்ன படிச்சோம்? ஆண்டவர் படைக்கும் போது என்ன பண்ணாராம்? முதல்ல என்ன படைச்சாரு? வெளிச்சத்தை படைச்சாருன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டே, முதல் நாள் வந்தது. இப்ப 14வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களுக்காகவும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது. 19வது வசனத்தை வாசி. சாயங்காலமும் விடியற் காலமும். இப்ப நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த விஷயத்தை ஏன் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை முதல்ல நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உனக்கு தெரியுமா எவ்வளவு பெரியவர்னு? உன் பேர் என்னம்மா? ஷர்மிளா. ஷர்மிளாவுக்கு தெரியுமா ஆண்டவர் யாருன்னு? தெரியும். என்ன தெரியும் சொல்லு. உனக்கு தெரிஞ்சதுமா? நீ என்ன நினைக்கிற? ஆண்டவரை பத்தி என்ன நினைக்கிற? ஐயோ, லேட்டாமா வர்றதுக்கு? வந்துடும்ல? சொல்லுமா. உனக்கு தெரிஞ்சு. சரிம்மா, உன் பேர் என்னம்மா? சௌந்தர்யா. சொல்லுமா. ஆண்டவரை பத்தி உனக்கு என்ன? உனக்கு மோனிஷா, உனக்கு தெரியுமா? நீ சொல்லுமா. ஐயோ, வெட்கப்படுறீங்க. சரி, உனக்கு என்ன பண்ணாரு? உனக்கு யார் அவரு? தேவன். எப்படி தேவன்? அதிசயங்களை செய்கிறார். உன்னை உண்டாக்குனார். கரெக்டா? உண்டாக்கினார். வெரி குட். இப்ப கை தட்டுங்க. உண்டாக்கின தேவன், ரைட்டா? இப்ப உண்டாக்கின தேவனுக்கு என்னை குறித்து தெரியுமா தெரியாதா? தெரியும். என்னுடைய ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும் அவருக்கு. ரைட்டா? அவருக்கு கண்டிப்பா தெரியும். ஷர்மிளாவா? ஷர்மிளா தாயின் கருவில் இருக்கும் போதே ஆண்டவர் என்ன பண்றாரு? ஷர்மிளாவை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவர் பூமியில கொண்டு வந்து பிறக்க வைக்கிறார். பிறந்ததுல இருந்து இந்த அம்மா என்னெல்லாம் செய்ய போறாங்க அப்படிங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரியும். கரெக்டா? எல்லாமே தெரியும். உனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். என்ன நடக்கும், என்ன பண்ண போற, நீ எங்க போற, எங்க படிக்க போற, எப்படி உன்னுடைய வாழ்க்கை இருக்க போகிறது என்பது அத்தனையும் ஆண்டவருக்கு தெரியும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கும்போது எப்படி பார்க்குறேன்? இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், உங்களை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாரு முதல்ல புரிஞ்சுக்குங்க. உங்களை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாரு அப்படின்னா, ஒரு 100 வருஷம் 200 வருஷம் பின்னோக்கி பார்ப்பார். உங்க வாழ்க்கையில நீங்க மெட்ராஸுக்கு போனது, தோத்திரமா, நீங்க மெட்ராஸுக்கு போனது, அங்க போய் ஆண்டவரை தேடினது, அங்க போய் மாடிக்கு போனது, இதெல்லாம் அவருக்கு முன்னாடியே தெரியும். அப்படிதான் ஆண்டவர் திட்டங்கள் வைத்து உங்களை நடத்துகிறார். ஆனா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கஷ்டமா இருக்குது, எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, நாம இப்ப இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ரைட்டா? நான் என்ன செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும்.
ஆனா நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நாம நம்முடைய புத்தியை வச்சுக்கிட்டு சில விஷயங்களை செய்யறோம். இப்ப ஆபிரகாம பத்தி தெரியுமா? ஆபிரகாமன் தெரியுமா யாருன்னு? கொஞ்சம் தான் தெரியும். சரி, ஆபிரகாமன் ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த மனுஷன் ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ள அவன் மனுஷன், ஆண்டவரை ரொம்ப விரும்புகிற, அவரை சார்ந்து இருக்கிற ஒரு மனுஷன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்ப்பா. ஆனால் என்ன சூழ்நிலை என்றால் அவனுக்கு குழந்தையே கிடையாது. எவ்வளவு வருஷமா குழந்தை கிடையாது அப்படின்னா ஒரு 100 வருஷம் வச்சுக்கங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கிறதெல்லாம் நான் சொல்லல, டைரக்டா உங்களுக்கு சொல்ல வரேன். 100 வருஷம் வரைக்கும் அவனுக்கு குழந்தையே கிடையாது. ஆனா ஆண்டவரை எப்போ அவன் ஏற்றுக்கிறான் அப்படின்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவரை ஏற்றுக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு 75 வயசுல அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்குவேன், உனக்கு பெரிய ஜனம் வருவான், உன் வானத்து நட்சத்திரத்தை பாரு, அந்த நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததி இருக்கும். ஆனா அவனுக்கு இன்னும் இல்லை, குழந்தையே இல்லை. ஆனா அவர்கிட்ட எப்படி பேசுறாரு? வானத்து நட்சத்திரம் போல உன் சந்ததி இருக்கும்ன்றாரு. இப்ப குழந்தை இருந்தா சரி, ஏதோ ஒரு குழந்தை இருக்குப்பா, அவர் சொல்றது இப்போ ஒத்துக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையும் இல்லாத போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும்? வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். கடற்கரை மணல் இருக்கு இல்லையா, அந்த மணலை எண்ண முடியுமா உன்னாலன்னு கேட்பாரு. அவன் சொல்லுவான், எண்ண முடியாது. அது போல உன்னுடைய சந்ததி இருக்கும். ஆனா உண்மை யதார்த்தம் என்னன்னா அவங்ககிட்ட குழந்தையே கிடையாது. புரியுதா நான் சொல்றது? அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, நீங்க எனக்கு வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல என் சந்ததி பெருக பண்றேன்னு சொல்றீங்களே, ஆனா எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லையே அப்படின்னு கேட்கப்பா. நீ கவலைப்படாத, ஒரு உற்பத்தி கால திட்டத்துல உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. இத போய் அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு, ஆண்டவர் குழந்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, நமக்கு குழந்தை பிறக்க போகுது. ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன வயசு? 99 வயசு. இவருக்கு 100 வயசு. இப்ப அந்த மாதிரி நினைக்கிறாங்க, ஐயா அப்போ ஆண்டவர் இப்ப ஏன் மூலமா வராது போல இருக்குது, ஏன் கர்ப்பத்தை என்னால வயசாயிடுச்சுல, முடியாதுல்ல, அப்போ நீ என்ன பண்ணு, என்கிட்ட வேலைக்காரி இருக்கிறா, அவளை கல்யாணம் பண்ணி அவன் மூலமா நீ என்ன பண்ணு, குழந்தை பெற்றுக்கும். இது ஆண்டவருடைய திட்டமா? புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? இப்படிதான். இப்ப நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, இப்ப ஆண்டவர் உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களை யாரு, என்ன, நீங்க என்ன செய்யணும், உங்க தேவை என்ன, எல்லாமே அவருக்கு நன்கு தெரியும். ஆனால் நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அவரு திட்டம் நமக்கு தெரியாது, நமக்கு எல்லாத்தையும் காட்ட மாட்டாரு இல்லையா, எல்லாத்தையும் சொல்ல மாட்டாரு. அவரு நீங்க சார்ந்து இருக்கணும், அவர் வழி காட்டுவார், இப்படி இப்படி போ, இப்படி. ஒண்ணும் இல்லம்மா, நான் மதுரையில இருந்தேன். மதுரையில இங்கதான் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் என்ன சொன்னாரு, நீ மதுரைக்கு போனாரு. சரி, மதுரைக்கு எதுக்கு? அதுக்கு எப்படி இண்டிகேஷன்? எனக்கு எல்லாம் ஊழியம் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு நான் இங்கே இந்தியா முழுக்க போய் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிற ஆள். திடீர்னு எங்க இருந்தும் எனக்கு கால் வரல. எவ்வளவு மாசமா? 3 மாசமா சும்மா உட்காந்துக்கிறேன். என்னடா ஒண்ணுமே இல்லை. திடீர்னு, அதாவது எப்படி குறையுது அப்படின்னா, ஏப்ரல் மாசம் 2 வாரம் பிக்ஸ் ஆகுது, 2 வாரம் வேக்கண்ட். மே மாசம் 1 வாரம் பிக்ஸ் ஆகுது, 3 வாரம் 4 வாரம் வேக்கண்ட். ஜூன் மாசம் ஒண்ணுமே கிடையாது. இப்படி வருது. அப்போ ஒரு நாள் என்கிட்ட பேசும்போது, நீ மதுரைக்கு போகணும் அப்படின்னாரு. சரின்ட்டு நான் மதுரைக்கு போயிட்டேன். மதுரை போய் 1.5 வருஷம் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள், நீ ராணிப்பேட்டைக்கு போகணும்னாரு. நடந்த விஷயத்த பாருங்க. சரி, ராணிப்பேட்டைக்கு போன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குறாரு. என்னடா இது, இங்க இவ்வளவு தூரம் இங்க ஊழியத்தை பண்ணிருக்கிறோம், திடீர்னு ராணிப்பேட்டை பக்கம் திருப்புறாரு அப்படின்னு யோசனையே இருக்கிறேன். இண்டிகேஷன் என்ன வருது அப்படின்னா, அன்னைக்கு சண்டே 23ஆம் தேதி, பிப்ரவரி மாசம் 23ஆம் தேதி,
நான் என்ன பண்றேன், சர்ச்சுக்கு போறேன். என்னை வந்து ஒரு சர்ச்சில் கூப்பிடுறாங்க, அந்த சர்ச்சுக்கு போறேன். அது புது இடம், ஏன்னா மதுரையே புதுசு எனக்கு. நான் அங்க போனதே கிடையாது, மதுரைக்கே போனது கிடையாது. திடீர்னு என்னை அனுப்பி அங்க ஊழியங்களை செஞ்சுனுக்கு பண்ணியிருக்கிறாரு. அங்க போயிட்டு அங்க ஒரு இந்த அட்ரஸ் சொன்னாங்க இல்லையா, ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல போய் வண்டியை நிறுத்தி இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு பாக்குறதுக்காக வெரிஃபை பண்ணணும், இது நாம் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கிறோமா இல்ல யாரையாவது விசாரிக்கலாமா அப்படின்னு போய் பாக்குறதுக்கு வண்டியை நிறுத்திட்டு அட்ரஸை தேடி பாக்குறேன். எடுத்து பார்க்கும்போது திடீர்னு பாட்டு சத்தம் கேக்குது பக்கத்துலயே. அடடா, சரி காரை விட்டு இறங்கி பார்த்தா மேல் வீட்டுல ஆராதனை நடந்துருக்குது. ஒரு சர்ச், அது ஆராதனை நடந்துருக்குது. இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர்களை பார்த்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நம்ம எனக்கு டைம் வேற இருக்குது, அந்த சர்ச்சுக்கு போறதுக்கு டைம் வேற இருக்கு. இந்த சர்ச்சில் இருக்கிற பாஸ்டரை பார்த்து டைமை கேட்டுட்டு அடுத்த வாரம் நம்ம இந்த சர்ச்சுக்கு வரலாம் அப்படின்னு நான் மனசுல நினைச்சிக்கின்னு சுத்தி சுத்தி பாக்குறேன். வாசலே கிடையாது, வாசலே கிடையாது. அதாவது கார் போய் நிறுத்துறமா, ஆனா மேல இருக்கிற வாசல் தெரியுது. வழி என்ட்ரன்ஸ் கேட் பூட்டிட்டு இருக்குது, கேட்டு பூட்டிட்டு இருக்குது. அந்த வழியா போறதுக்கு வாய்ப்பே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. என்னடா இந்த பக்கம் இல்லையா, சரி ஃப்ரெண்ட் அந்த பக்கம் போய் பார்க்கலாம். அந்த பக்கம் போய் பார்த்தா அந்த பக்கம் கடைங்க இருக்குது, அதுக்கான வழியே இல்லை. என்னடா இது அப்படின்ட்டு சரி இந்த அட்ரஸை பார்த்து சரி அப்புறமா வரும்போது பார்க்கலாம், டைம் ஆயிருக்குது. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம பார்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டு வந்து பார்க்க முடியல, அது சர்ச் சாத்திருக்குது. வீட்டுக்கு வரேன், ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ புறப்படு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸை நம்ம வந்து கவனிச்சு பார்க்கணும். இந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இண்டிகேஷன்ஸ் வரும். இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸை நம்ம கவனிச்சு இருந்தால்தான் நாம அவர் என்ன சொல்ல வராருங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். இப்ப ஆண்டவர் எப்படி நம்ம கிட்ட பேசுவாரு அப்படின்னா, வார்த்தை மூலமா பேசுவார், கனவு மூலமா பேசுவார், தரிசனங்கள் மூலமா பேசுவார், அல்லது திடீர்னு யார் மூலமாவது நமக்கு ஒரு தகவல் அனுப்புவார். இப்படித்தான் நமக்கு வந்து விஷயங்கள் நமக்கு வந்து சேரும். அப்போ அதை வந்து நம்ம சரியா கவனிச்சு அது என்ன பதில் அது என்ன பதில், என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம கவனித்து உணர்ந்தால் மட்டுமே நாம பாதை. எப்ப இல்லைன்னாக்கா யார் மாதிரி போயிட முடியும், ஆபிரகாம் மாதிரி வழி மாறி போயிட முடியும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய சந்ததி, உனக்கு ஒரு குழந்தை நான் கொடுப்பேன்ப்பா, உன்னுடைய வயிற்று பிள்ளையா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அம்மா அந்த மனைவி என்ன சொல்றாங்க, எனக்கு வயசாயிடுச்சுங்க. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லி இருக்கணும், அப்படியா ரொம்ப சந்தோஷம்பா, நம்ம வெயிட் பண்ணலாம், கர்த்தர் நடத்துவாருன்னு உட்கார்ந்து இருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது ஆகார் என்ற ஒரு பெண்ணை அவர் திருமணம் பண்ணி அதன் மூலமா வேறொரு குழந்தையை பிறந்து அது வேற பிரச்சனைகளை உண்டாக்கி இன்றை வரைக்கும் அது பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிதான் நாம் பல நேரங்களிலே தவறுகள் இழைப்பதற்கான காரியம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்க வேண்டும். எப்படி அடங்கி இருக்கிறது என்றால், அவர் யாருன்னு முதல்ல நமக்கு தெரியணும். அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், எப்படி நம்ம கிட்ட பேசுவாரு, அவருக்கு என்ன வல்லமை இருக்கு, அவருக்கு சக்தி என்ன, அவருக்கு பலன் என்ன, பராக்கிரம் என்ன, எல்லாவற்றையும் நான் பார்க்கணும். அப்போ அதை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய, நம்முடைய விசுவாசம் விருத்தி அடையணும்னா நான் முதல்ல செய்ய வேண்டியது என்ன, ஜெபம். அதுதான் வழி. அப்ப நான் வந்து ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேற வழியே கிடையாது, ஜெபத்துல உட்கார்ந்து ஆண்டவரோடு பேசுவது. இப்ப ஜெபம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரோடு தொடர்பு கொள்ற ஒரே வழி. இப்ப தொடர்பு நம்ம செல்போன் எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, செல்போன்ல என்ன பண்ண முடியும், செல்போன்ல என்ன பண்ணலாம், போன் பேசலாம் இல்லையா. அப்போ இப்போ உங்க அம்மா கிட்ட நான் பேசணும்னா என்ன பண்ணணும், என்னன்னு போன் பண்ணணும், என்ன எதுல போன் பண்றது, நம்பரை போட்டு பண்ணணும். நம்பர் தானம்மா, இப்ப அவங்க ஒரு நம்பர் வச்சிருக்கிறாங்க, அந்த நம்பரை நான் தெரிஞ்சு அந்த நம்பருக்கு நான் போன் பண்ணாதான் அவங்க போன் எடுப்பாங்க. இப்ப நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சு அந்த நம்பர்ல பேசினா, நான் உங்ககிட்ட பேசணும் அவங்ககிட்ட பேசணும்,
அப்ப உங்ககிட்ட பேசணும் நான் என்ன பண்ணணும்? உன் நம்பர் என்னன்னு தெரிஞ்சு, கரெக்டா? உன் நம்பர் என்னன்னு தெரிஞ்சு நான் முன்னாடியே வாங்கன்னு சொன்னேன். வந்தப்பவே முன்னாடி வந்து உட்காருங்கன்னு கேட்டா நான் இங்கே உட்காந்துக்கிறேன். பொண்ணு அனுப்பிட்டீங்க, ஷர்மிளாவை அனுப்பிட்டீங்க. சரி 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 ரைட் 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 ரைட். பாருங்க இன்னைக்கு பாருங்க எப்படி ஆயிப்போச்சு. பரவாயில்ல. சரி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இதுதான் ஆண்டவர், ரைட்டா? இதுதான் ஆண்டவர். இப்ப நான் இதை முன்னாடியே செஞ்சிருந்தா முன்னாடியே வந்திருக்கோம். சரி ரைட் ஓகே. இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க? ஆகார் என்ற பெண்ணை கொண்டு போய் இணைச்சு விட்டு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்ததுனால பிரச்சனைகளுக்குள் மாட்டிக்கொள்கிறோம். இன்னைக்கு அதே போலதான் பலர். இப்ப அம்மா வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்க, சகோதரி வருத்தத்துல இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபடுவோம். சரியா தெரியாம போய் ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு. இப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த அடிகை வாங்குற கதை தெரியுமில்ல? கடன் வாங்கி அடிகை வாங்கி அந்த கடனை அடைக்க அடிகையை வித்து அதுல வர காசை கொண்டு போய் வட்டியை மட்டும்தான் கட்டுவாங்களாம், இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நாம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அப்படிக்காக உருவாக்கவே இல்லை. அப்படி நம்மள ஆண்டவர் என்னை போஷிக்கிறவராக இருக்கிறார். அதுக்காக தான் அவருடைய வல்லமை என்ன அப்படின்னு தெரியறதுக்காக தான் முதல்ல நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, சூரியன் என்னத்துக்கு படைக்கப்பட்டதுன்னா நீங்க என்ன சொன்னீங்க? வெளிச்சத்துக்காக, ரைட்டா? சரி, 19வது வசனத்தை வாசிச்சீங்களா? ஆதியாகமம் 1:19 வாசிச்சீங்களா? வாசிச்சேன். அப்போ 4வது நாள் தான் என்ன பண்றாரு? சூரியனை உருவாக்குனதாக வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா சூரியனுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன இல்லை? நான் கவனிக்கிறீங்களா? சூரியனுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன இல்லை? அம்மா பத்தியா கவனிக்கல. இதுதான் பிரச்சனை. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல உண்டாக்குனது எதை? வெளிச்சத்தை உண்டாக்குனார். சூரியனை எப்ப உண்டாக்குனாரு? 4வது நாள் உருவாக்குனார். இல்ல நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க, நீங்க பயப்படாதீங்க. என்னடா இவர் இப்படி கேட்கிறாரு, எனக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னும் நீங்க என்ன பண்ணிக்காதீங்க, பயந்துக்காதீங்க. இது கற்றுக்கொள்ளணும் இல்லையா? கற்றுக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்ப நான் என்ன சொல்ல வேணா, ஆனா மனசுல வச்சுக்கங்க, புரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்குனார், 4வது நாள் தான் சூரியனை உண்டாக்குனாரு. அப்படின்னா சூரியனுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இருக்கா? இல்ல. சரி, ஆனா நாம என்ன நினைச்சிருக்கிறோம்? சம்பந்தம் இருக்குன்னு நினைச்சுன்னு உட்காந்துக்கிறோம். இதுவே எவ்வளவு பெரிய தவறு, ரைட்டா? சரி, அப்ப என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? சூரியனுக்கு என்ன சம்பந்தம் அப்போ அப்படின்னு? இப்ப வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். கவலைப்படாதீங்க, தெரியலன்னா தவறு கிடையாது. கற்றுக்கொள்ள முயற்சி எடுங்க. அதுதான் முக்கியம். கற்றுக்கொள்ளணும். அப்ப 365 நாள் தான் ஒரு வருஷம், ரைட்டா? இது எந்த அடிப்படையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனை பூமி சுற்றி வருகிற ஒரு சுழற்சி சுற்றி வருது இல்லையா, அந்த கால அளவு தான் வருடம். புரியுதா? சூரியன் ஒரு சுழற்சி, இங்க இருந்து ஆரம்பிச்சு
இப்படி சுத்தி இங்க வந்து நிக்கும் போது எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா 365 நாள் ஆகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப இததான் இப்ப சூரியன் எதுக்காக படிச்சாருன்னு நம்ம படிச்சோம் 14வது வசனத்துல. சூரியன் எதுக்காக படைச்சாருன்னு போட்டு 14வது வசனத்துல போட்டிருக்கு. பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகும். சரி, அடுத்தது வானம் என்கிற ஆகாய விரிவிலே அடுத்தது வாசிமா. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும். போதுமா போதுமா? இப்ப வருஷத்தை கணக்கிடுறதுக்காக என்ன பண்ணிருக்கிறாரு? சூரியனை உருவாக்கி இருக்கிறார். காலங்களை அளவிடுவதற்காக தான் சூரியன் படைக்கப்பட்டதே ஒழிய வெளிச்சத்துக்காக அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்போ ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம், கிபி கிமுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா? முன் பின். கிமுனா கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிபினா ரைட். இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் மையமாக வைத்து சரித்திரங்களை கணக்கிடணும்னா என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்து பிறப்புக்கு எத்தனை வருஷம், கிறிஸ்துவுக்கு முன் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு கிறிஸ்துவுக்கு முன்ன பத்தி பார்ப்பாங்க. கிறிஸ்துவுக்கு பின் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அதை பின்ன பார்ப்பாங்க. அப்ப யாரை மையப்படுத்தி பாக்குது இந்த விஷயம்? ஒரு சரித்திரத்தை பார்க்கணும் அப்படின்னா யாரை மையப்படுத்தி பாக்குறாங்க? இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் உலகமே பாக்குது. ரைட்டா? யார் சரித்திர பேச்சாளர்களை போய் கேட்டீங்கன்னா, கிறிஸ்து பிறப்புக்கு முன் இந்த வருஷத்துல இவர் பிறந்தாரு அல்லது இது இந்த விஷயம் நடந்துச்சு, கிறிஸ்து பிறப்புக்கு பின் இந்த விஷயம் இப்ப இப்படி நடந்துச்சு அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்போ இவ்வளவு பெரிய மகத்துவமான தேவனை நாம் விட்டுவிட்டு நாம வேறு வழக்கங்களை நாம் பழக்கமாக வைத்து கொண்டிருந்தால் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ இது எவ்வளவு பெரிய தவறு. இப்ப நான் முன்னாடியே சொன்னேன், யார போய் பார்க்கணும்? யாரு இப்ப ஒரு அதிகாரிய, இப்ப ஸ்கூலுக்கு போறீமா, ஒரு பையன் பாப்பா ஷர்மிளா படிக்கிற ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல பாப்பா குறிச்சு பேசணும் அல்லது அவங்களுக்கு அந்த அட்மிஷன் போடணும். யார போய் பார்த்தா அவங்களுக்கு அட்மிஷன் போடுவாங்க? ஹெட் மாஸ்டர் போய் பார்த்தா தானே அட்மிஷன் போடுவாங்க. நீங்க போய் பியூனை போய் பார்த்துன்னு என்ன பண்ணுவாரு? அவரு நான் இல்லமான்னு சொல்ல மாட்டாரு. நீ நாளைக்கு வாமா, நான் பண்ணிடலாம், நான் பேசுறேன், நான் பண்ணிடலான்னு சொல்லினே இருப்பாரே தவிர காரியம் ஆகாது. ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க ஹெட் மாஸ்டர் போய் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கு இல்லைன்னு சொல்லிடுவார். புரியுதா? புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை. இதெல்லாம் யதார்த்தமானது. இப்ப ஆண்டவர் நினைப்பாரு, என்ன வந்து பார்க்க மாட்டேன்றாங்க, என்கிட்ட வந்து கேட்க மாட்டேன்றாங்க, யாரையும் போய் பார்த்துருக்குறாங்க, பியூனை போய் பாக்குறாங்க, யாரையும் போய் அவங்க கிட்ட போய் முறையிட்டு இருக்கிறாங்க. சரி போயிட்டு வருவாங்க, பின்னாடி வரட்டும், மெதுவா வரட்டும் இல்லையா, மெதுவா வருவாங்க, சரி வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணிருப்பாரு அவர். வெயிட் பண்ணி சரி வரட்டும் பார்க்கலாம், சுத்தி வருவோம். நீங்க சுத்தி எங்க போவீங்க? நீங்க இங்கதான் வந்தாகணும், நீங்க எவ்வளவு நாளைக்கு வரீங்களோ அப்ப பாத்துக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, நீங்க காலத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீணடித்து கொண்டிருக்கிறீர்கள். காலத்தை என்ன பண்றீங்க? வீணடிக்கிறீங்க அப்படின்னு. வாசிங்கம்மா ஒரு வசனத்தை, யோனா 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 8வது வசனம். பக்கம் சொல்லட்டுமாமா? ஐயோ மாத்திட்டேன்.
நீ எடுத்துட்ட கரெக்டமா? நீ எடுத்துட்டிய 8வது வசனம் வாசிமா. நல்லா கவனிங்க. பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போகடிக்கிறார்கள். நான் என்ன பண்றேன்? எனக்கு வர கிருபைய, ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்றேன்? தள்ளி விடுறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றது புரியுதா? தள்ளி விட்டுறோம். அப்ப என்ன பண்ணணும்? நான் ஹெட் மாஸ்டர் போய் பார்க்கணும். என் பொண்ணுக்கு அட்மிஷன் வாங்கினா யாரை போய் பார்க்கணும்? ஹெட் மாஸ்டர் பார்த்தா தான் அட்மிஷன் வரும். ஆனா நான் வந்து பியூல போய் பார்த்துன்னு உட்காந்துருந்தேன்னா காலம் போய் கொண்டிருக்கும். அதாவது மாயையான கிருபை என்ன பண்றோம்? அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்றோம்? இழந்து கொண்டிருக்கிறோம். அவர் என்ன பண்ணுவாரு? தட்டி கழிச்சு, இருமா வரும், இன்னும் கொஞ்சம் இருமா, நான் சொல்லியிருக்கிறேன், கண்டிப்பா போட்டுருவா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ நாளைக்கு வா, நாளைக்கு போனா நாளைக்கு வா அப்படியே சொல்லி போயிட்டு இருப்பா. அதுக்குள்ள அட்மிஷன் போட்டிருப்பாங்க. ஐயோ என்னையா, நீ அடுத்த வருஷம் வந்துருமா, பாத்துக்கலாம் அப்படி என்ன பண்ணிடுவாரு? சொல்லி தள்ளி விட்டுருவாரு. அப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு வர கிருபை என்ன பண்றீங்க? நீங்க போக்கடித்து கொண்டிருக்கிறீர்கள். இதை நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். ரைட்டா? அப்ப இப்ப ஆண்டவர் நம்ம அந்த எரேமியா 32:19 வசனம் என்ன பண்ணிக்க வாசிமா. எரேமியா 32:19 யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாக அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக. ஆமா ஆமா, புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நாம என்ன செய்யணும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்ப முதலாவது யாரை நாம் தேடணும் அப்படின்னா, மார்க்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எவைகள் எல்லாம் என்றால் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும், என்னுடைய வாழ்க்கை. ரைட்டா? நான் சொல்றது புரியுதாமா? என்னம்மா என்னுடைய வாழ்க்கை, முதல்ல என்னோட வாழ்க்கை. இப்ப நம்ம உங்க வாழ்க்கை, அப்புறம் என்ன? உங்க பிள்ளைகள், அவங்களுடைய வாழ்க்கை, உங்க குடும்பத்தினுடைய வாழ்க்கை, உங்க குடும்பத்தினுடைய தேவைகள், நீங்க விரும்புகிற காரியம், என்னெல்லாம் ஆகணும் அப்படிங்கிற காரியம். அப்ப அதை தான் என்ன இவைகள் எல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நான் என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நான் தேட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இவங்க 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரைட்டா? இவங்க 2 பேர் என்ன பண்ணுகிறாங்க? உங்களுக்கு தெரியுதா என்ன பண்ணுகிறாங்கன்னு? 2 பொட்டு வச்சுக்கிறாங்களா? பொட்டு வச்சுக்கிறாங்க. என்ன கலர்ல வச்சுக்கிறாங்க? ரெட் கலர்ல வச்சுக்கிறாங்க. மரியா, ஓ இவங்களா? ஆமா, அவங்களை பார்த்தா அப்படிதான் ஒரே மாதிரிக்கிறாங்களே. ரைட். நான் கூட என்னடா அவங்க சரி வேற யாரோ நினைச்சுக்கிறேன் நான். நீங்க அவங்க பேத்தியா? ஓ ரைட். பத்தியாமா, சூப்பர். அவங்களுக்கு பேத்தி, இவங்களுக்கு மகம். பத்தியா எவ்வளவு? சரி, இப்ப ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப இவங்க 2 பேரும் பொட்டு வச்சுக்கிறாங்க இல்லையா? அதுவும் ரெட் கலர்ல வச்சுக்கிறாங்க. எதுக்கு? அவங்க கேளுங்க, எதுக்காக வச்சுக்கிறீங்கன்னு சொல்லுவாங்களா? அவங்க பதில் சொல்லுவாங்களா கேட்டா? அவங்களுக்கு தெரியுமா எதுக்குமா பொட்டு வைக்கிறீங்க ரெட் கலர்ல? அப்படி அதுக்காக தான் வைக்கிறீங்க இல்லையா? ஒரு மங்களகரமா இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? பொட்டு வைக்க. சரி, அது ஏன் ரெட் கலர்ல வைக்கணும்? சரி, ஓகே, ரைட், ஏதோ ஒண்ணு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, வசனத்திலேயே அது சொல்லப்பட்டிருக்கு. எங்க? பைபிள்ல அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க.
என்னாகமம் என்னாகமமா உபாகமம் வாசிமா. உபாகமம் உபாகமம் 7வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்கம்மா. 7, 8 இல்லம்மா. உபாகமம் 6, 8 அவைகளை உன் கையின் மேல் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக ஆமா இருக்கணும் அப்படின்னு என்ன சொல்றாரு? பைபிள்ல சொல்லி இருக்கு. ரைட்டா? அப்படியே இருக்கு. ஆனா ஏன் நம்ம கிறிஸ்தவங்க யாராவது வச்சிருக்க பாத்திருக்கீங்களா நீங்க? ஏன் வைக்கலன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்ககிட்ட காட்டினேன். பைபிள் என்ன பண்ணிருக்கு? கண்ணு புருவத்துக்கு நடுவுல ஞாபக குறியா வைக்கணும் அப்படின்னு பைபிள்லயே போட்டிருக்கு. ஆனா கிறிஸ்தவங்க யாருமே வைக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப நமக்கு அந்த கேள்வி வரணும், எதுக்காக அவங்க வைக்க மாட்டாங்க? என் பைபிள்லயே போட்டிருக்குங்க, பைபிள்ல போட்டது அவங்க ஏன் செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஏன் அதை வைக்கிறது இல்லை அப்படின்னா, இப்ப பெரிய வெள்ளி நடந்துச்சு இல்லையா? பெரிய வெள்ளியில ஆண்டவர் பலியானாரு அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? அப்போ எங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, ஆண்டவரே ஆடாக பலியாகி அவருடைய ரத்தமே எங்கள் மீது இருக்கிறது. ஆகவே இது என்னது? இது தேவையில்லை. இது பலியாவதுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள். பலியானதுக்கு அப்புறம் ஆண்டவரே பலியாகி அவருடைய ரத்தமே என் மீது இருக்கும் போது இது எனக்கு என்னது? தேவையில்லை. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம்? நீக்கிட்டோம். அதுதான் அடையாளம். அப்ப இது போல நிறைய காரியங்கள் வேதத்துல ரகசியங்களாக சொல்லப்பட்டு இருக்கிறது. சரியா? இப்ப நான் அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்க விரும்பல. ஏன்னா எல்லாருக்கும் அவங்களுக்கு நேரம் இருக்கும். இப்ப நான் முக்கியமான ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிச்சுட்டு நான் போறேன். அடுத்த முறை உங்களுடைய சௌகரியத்துக்கு நான் ரெடி. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வர்றதுக்கு தயார். நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஆயத்தமாக்கி இது போல வந்து அமர்ந்து வசனத்தை கேட்கணுங்க. வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதை கேட்கணும் அப்படின்னு முதல்ல அதை கேட்கணும். இப்ப வசனமே என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் என்னுடைய குடும்ப தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நமக்கு அருளி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். இப்ப நமக்கு அநேக துக்கங்கள், அநேக கவலைகள். ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க ஒண்ணுமே பண்ணக்கூடாது. இப்ப என்ன சொல்றான் ஆண்டவர்? சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுதல் தருவேன். இப்ப நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் என்னன்னா, உங்களுடைய பாரங்களை இறக்கி கர்த்தரிடத்துல கொடுத்துடணும். இப்ப ஒரு பெரிய வெயிட்டோட தூக்கின்னு போயின்னுக்கிறீங்க. தூக்கின்னு போகும்போது ஒரு கல் இருக்கு உயரமா. அந்த கல் மேல தூக்கி அந்த பாரத்தை வச்சுட்டா அந்த பாரம் உங்க கையில இருக்குமா? கல்லுக்கு போயிடுச்சா? கல்லுக்கு போயிடுச்சு. அது போலதான் நீங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னாலே உங்களுடைய பாரங்கள் இறக்கப்பட்டதாக பொருள். அவர் என்ன பண்ணுவாரு? நீங்க சொல்லலாம், ஆண்டவரே இதை பாருங்கப்பா, கொஞ்சம் கவனிங்க, என் வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் தேவை, இந்த பிரச்சனையோடு இருக்கிறேன், எனக்கு நெருக்கமா இருக்குது, கடன் பிரச்சனை இருக்கிறது, குடும்ப சூழல் வேற மாதிரி இருக்கு, என்னுடைய பிள்ளை படிப்பு ஒரு மாதிரி பிரச்சனையில இருக்கு, என் சமாதானமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நான் சிக்கி அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க சொல்லி உங்களுடைய மன்றாட்டை நீங்க இறக்கி வைக்கும் போது, அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது? நீங்க கவலையே படக்கூடாது. ஆண்டவர் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் என்ன பண்ணுவாரு? ஒவ்வொன்னா நிவர்த்தி செய்து உங்களை லகுவாக மாற்றி விடுவார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணுத்துக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் என்னமா ஒரே நிமிஷம். நான் உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் எடுப்பதற்கு எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உங்க குடும்ப சூழ்நிலை, உங்க பிரச்சனைகளை எல்லாம் நான் என்ன பண்ணக்கூடாது, தடை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. அதனால உங்களுக்கு சௌகரியமான காரியம் நேரம் சொல்லும் போது நான் இன்னும் பல்வேறு ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லி ஆண்டவருக்குள் முதல்ல நாம தேட வேண்டியது என்ன தெரியுமா? முதலாவது அவரை தேட நாம் பழகு. நான் வேற ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனை எல்லாம் அவர் பார்த்துக்குவார். நான் சொல்லிட்டேன் இல்லையா, அவர் தான் என்ன பண்ணாரு, நம்மை உருவாக்கின கர்த்தர். இப்போ உருவாக்கினவருக்கு மரத்தை வச்சவன் என்ன பண்ணுவான்? தண்ணிய கண்டிப்பா ஊத்துவான். வேற வழியே கிடையாது. எனக்கு வேற ஒன்னும் நடக்காது. கண்டிப்பா உங்க கடன் பிரச்சனையில நீங்க உட்கார்ந்து இருந்தா, அதுக்காக நீங்க வருத்தப்பட்டிருந்தா, அதை ஆண்டவர் அழகா மாத்திடுவார். நான் நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். பல லட்சங்கள் கடன் பெற்று, ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு விழுந்தான் பாருங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல அது எப்படி போச்சுன்னே தெரியலங்க. எனக்கு எல்லாம் சரி பண்ணிட்டாருங்க. எப்படி போச்சுன்னே தெரியலையா, நான் இப்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்ற சாட்சிகள் நாங்க ஏராளமாக கேட்டிருக்கிறோம். அப்ப அது போலதான் உங்க வாழ்க்கையிலும் இந்த அற்புதங்களை நீங்கள் நிச்சயமா என்ன பண்ணுவீங்க, காண்பீர்கள். ஆனா என்னன்னா, விசுவாசத்தோடு ஆண்டவரை பற்றி கொண்டு காத்திருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். கர்த்தரை பற்றி கொண்டு, கர்த்தரை விசுவாசித்து, கர்த்தரை சார்ந்து இருந்தால், இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா, அவருடைய கண்கள் என்னவா, நம் மீது நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய காரியங்கள் மீது என்ன பண்ணிருக்காரு, நோக்கமா இருக்கிறார். அப்போ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை, எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தராக அவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து என்ன பண்ணுவாரு, விடுவித்து காப்பாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். கவலைப்படாதீங்க, சரியா? அடுத்த முறை நீங்க ஒரு டேட்டை நீங்க பேசி நீங்களா முடிவு பண்ணி எனக்கு சொல்லுங்க. வாரமா வர சொன்னாலும் சரி, மாசுக்கு 2 முறை வர சொன்னாலும் சரி, எப்ப சொன்னாலும் நாங்க வர்றதற்கு தயாராக இருக்கிறோம். வசனங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தரை நான் அறிவது எப்படி, கர்த்தரை அறிகிற அறிவிலே நான் என்ன பண்ணணும், வளர வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. அதை தான் நாம கத்துக்கணும். நம்முடைய தேவைகளை அவர் பார்த்து கொள்வார். என்னுடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப அம்மா அவங்க சாட்சி சொல்றாங்க, கேட்கலாம். ஒன்றரை வருஷம் ஆச்சு ஆண்டவரே. அவர் இருந்து அவருக்கு ஜபம் பண்ணும்போது நல்ல ஒரு ஆசீர்வாதம் நல்லா இருந்தது. ஒரு 8 மாசமா சம்பளம் வாங்கினது என் கையில நிற்க மாட்டேங்குது. கடன் தான் வாங்க மாட்டேங்குது. அது எல்லாமே எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ ஒரு நாள் சொன்னேன், எசப்பா நான் நல்ல எனக்கு இதாக இருக்குது, நீங்கள் என்ன சொல்றீங்க எசப்பா, கடன் வாங்கிறது நான் பேசுமே, நான் வாங்கவே மாட்டேன், காசே சொல்லுவாரு. அது நம்பி அப்போ அவருக்கு என்னை தலைக்கு வச்சுக்கிறேன், எனக்கு வாங்க, எனக்கு எதுவுமே வாங்க அப்படின்னு ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயத்தை செஞ்சார். அவரையும் அனுப்பினார், மக்களையும் ஆசிரியர் மக்கள் ஆசிரியர் என்ன கடவுளுக்காகவே தெரியாது. அந்த தப்பா ஒரு கோடி தப்பா இந்த 50 கிராமத்தை ஆசீர்வாதம் மாட்டது. இந்த கிராமத்தில் வயசானோ அறையாதோ வாய்க்காட்டி ஆறு காடு கண்ணந்தாட்டும் ஆசீர்வாதம் செய்ய மாட்டவரே. படிக்கிற பசங்கள் ஆசீர்வாதம் செய்ய மாட்டவரே தப்பா. இந்த தெரு ஆசீர்வாதம் செய்ய மாட்டவரே தப்பா. அக்கம் பக்கத்தில் ஆசீர்வாதம் செய்ய மாட்டவரே தப்பா. என்னோட 6 பசங்களும் பார்க்கறதுக்கு மாட்டவரே. அவங்களுக்கு என்ன பிரச்சனையானது தப்பா, உங்களுக்கு தெரியாதது, உங்களுக்கு தெரியாத நோக்கம் எதுவும் தப்பா. இது எப்போ பார்த்துட்டாலே ஜபத்துக்கு வரவே மாட்டாங்க. ஏதோ ஆண்டவர் அவங்கள தெரிஞ்சுட்டு போகிறோம் 2 பேர் வந்துக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க பிரச்சனையை ஆசீர்வாதம் அவங்க கடன் பிரச்சனை அது நம்ம கஷ்டத்தோடு ஆண்டவரே 1.5 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் அந்த பொண்ணு அவங்க கத்திட்டு குத்திட்டு 1 வருஷமா ஆஸ்பத்திரி
தனியில் தனியா போயிட்டு அவர் மாநாடு 2 மாசம் ஆச்சு. ஒரே பிரச்சனையா இருக்காரு. வாங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க அவருக்கு கொண்டு வருது. ஆண்டவர் கொண்டு வந்து இருக்கிறாரு. அவங்க ஆண்டவர் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் கூட அனுப்பி தோட்டம். ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்தலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி தாபரித்து வழி நடத்துவாராக. ஆமென். தோத்திரம் தோத்திரம். இப்ப ஜெபம் பண்ணலாம்.